உணரும் சக்தி படைத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்வுணர்வோடு சரியான முறையில, நம்ம இந்த காய்கறி சாப்பிடணும். என்னென்ன காய்கறி சாப்பிடக்கூடாது. இது நமக்கு ஒத்துக்கலன்னு தெரியும். சில பேர் பரங்கிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது. சில பேருக்கு பூசணிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது. இதில பூசணின்னா வெள்ள பூசணி, மஞ்ச பூசணின்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு தகுந்த மாரி ஒரு பொருளோட பெயர் மாறுது. அப்படி இருக்கும்போது ஒரு வைத்தியர் ஒரு ம ப ம பரங்கிக்காய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது வெள்ள பூசணியா, மஞ்ச பூசணியான்னு கேட்பாங்க. பரங்கிக்காய மஞ்ச பூசணின்னுவாங்க. வெள்ளையா இருக்கிறத பூசணின்னு சொல்லுவாங்க. இது மாரி சொல் வழக்கின் மூலமாக கூட ஒரு உபாயம் சொல்லுகிறத ரொம்ப கவனமாக எடுத்துட்டு போணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிசிஓடி பிரச்சனை என்பது, அந்த கருமுட்டை தெறிப்பதும், உள்ள வாய்வுகள் அதிகமா சூழ்வதும், அதில வந்து அழுக்குகள் இருப்பதும், அதில் பூச்சி இருப்பதும், அது விட்டு விட்டு அம் வெளியேறுவதும், இப்படி 6 வகையான பிரச்சனை அந்த கர்ப்பப்பையில் நடக்குது.